السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகீரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் குறித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயர்விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமான பிரார்த்தனை செய்வாய். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாம் இதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவருடைய இறப்பு வரை நாம் பார்த்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, மனிதன் என்று பிறந்தாலே அவனுக்கு இறப்பு என்பது நிச்சயம்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்வான். அந்த அடிப்படையில் எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தான் ஆக வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, யாரும் நான் மரணிக்கவே மாட்டேன் என்று யாரும் வாதிட முடியாது. ஆக கண்டிப்பான முறையில் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் எவ்வளவு ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை பிரியும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஆலமுல் பர்ஸக் என்பதாக ஒரு உலகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், மன்னரை உலகம். நாம் மறுமைக்கு செல்வதற்கு முன்னால், மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் நாம் மரணித்தவர்கள் எல்லாம் அந்த மன்னரை வாழ்க்கையில் அவர்கள் தன்னுடைய காலங்களை கழிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக மறுமையை எப்படி நாங்கள் நம்புகிறோமோ அதே போன்று மன்னரை வாழ்க்கையும் நாங்கள் நம்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்வான்: ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுல் மௌத் ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுல் மௌத். மரணம் யாருக்காவது அந்த வந்துவிட்டால், அவர்களுடைய நேரம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால், மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால், قال رب ارجعوني, இறைவா என்னை திருப்பி அனுப்புவாயாக, என்னை உலகத்திற்கு என்னை திருப்பி அனுப்புவாயாக. லஅல்லி, இதற்காக வேண்டி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எதையெல்லாம் நான் செய்யாமல் விட்டேனோ, எதையெல்லாம் நான் செய்யாமல் இந்த உலகத்தில் பொடுபோக்காக நான் கழித்தேனோ, அதையெல்லாம் நான் செய்வதற்காக வேண்டி, நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டி என்னை திருப்பி அனுப்புவாயாக என்று மனிதன் கெஞ்சக்கூடியவனாக இருப்பான் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அல்லாஹ் பதிவு செய்வான், அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தை எல்லாம் வெறும் வெற்று பேச்சுதான், எந்த விதத்திலும் அவனுக்கு பலன் தராது. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் பேசக்கூடிய அந்த வாசகம் எல்லாம் வீணான பேச்சுதான். ஏன்? அவனை ஒருபோதும் அவனை திருப்பி அனுப்பப்படாது, ஒருபோதும் அவனை திருப்பி அனுப்பப்படாது. வமின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌம், எந்த நாள் வரை?
எந்த நாள் என்று சொன்னால் யுபஅஸூன், அவர்கள் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரை ஒரு தடுப்பு இருக்கிறது, ஒரு அரண் இருக்கிறது என்பதாக பேசுவான். அதுதான் பர்சக், அதுதான் இந்த மன்னரை வாழ்க்கை. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக மன்னரை வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த மன்னரை வாழ்க்கையை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலும் நாங்கள் வெற்றி பெறலாம். இந்த மன்னரை வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கோட்டை விட்டு விட்டோம், தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதை நான் இந்த நினைவு நான் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, ஆக இம்மையை போன்று மறுமையை போன்று அதுவும் ஒரு உலகம், அதுவும் ஒரு வாழ்க்கை. கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு நமக்கு முன்கர் நக்கீர் என்ற 2 வழக்குகள் மூலியமான கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு எல்லோரும் சாதாரணமாக பதில் கொடுத்து விட முடியாது. எழுதி நாங்கள் என்னதான் மனப்பாடம் செய்தாலும் அதற்கு நாங்கள் பதில் கொடுத்து விட முடியாது. நல்லவராக இருக்கார் என்று சொன்னால் அவருடைய கபரானது விசாலமாக்கப்படும். 70 முழம் வரை அது விசாலமாக்கப்படும். யார் கெட்ட அடியானாக இருப்பானோ அவனுக்கு மிக கடுமையான தண்டனை அல்லாஹ் கொடுக்குமாறு வழக்குகளுக்கு கட்டளையிட்டு விடுவான். அவன் கடுமையான தண்டனை அவன் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே ஏற்படும் என்பதை நான் நினைவு கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த மரணம் வரக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு மூமியுடைய நிலைமை எப்படி இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பாவியுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசியினுடைய ஒருவருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய அந்த சமயத்தில் அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே அமர்கிறார்கள். அமர்ந்து ஒரு குச்சியை எடுத்து நிலத்தை அப்படியே வருடி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஒரு குச்சியை எடுத்து அப்படி வருடி கொண்டு ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள். ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று தலையை தூக்கி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள், கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள், கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள் என்று 3 முறை அல்லாஹ் சொல்கிறார்கள். எந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குமோ அதை அல்லாஹ்வுடைய தூதருடைய பழக்கம் 3 முறை திரும்ப திரும்ப சொல்வார்கள், மக்களுடைய கவனம் எடுப்பதற்காக வேண்டி. ரொம்ப முக்கியமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய 3 முறை சொல்வார்கள். பல ஹதீஸ்களில் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை சொன்னார்கள், 3 முறை சொன்னார்கள் என்று பார்ப்போம். காரணம், எது மிக முக்கியமான விஷயமாக இருக்குமோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல நினைவுபடுத்துவதற்காக வேண்டி, உள்ளத்தில் ஆழமாக பதிவதற்காக வேண்டி 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்கிறார்கள், கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஒரு மூமினான அடியான் இந்த உலகத்தை விட்டு அவன் துண்டித்து மறுமையை நோக்கி அவன் பயணம் செய்யக்கூடியவனாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய அந்த மரண தருவாயில் சூரியனை போன்று நல்ல ஒளிமயமாக இருக்கக்கூடிய பிரகாசமான முகத்தை கொண்ட மலக்குகள் வருவார்கள். மலக்குகள் வருவார்கள், அவனிடம் வந்து அமர்வார்கள். பிறகு அவர்களிடத்திலே சூனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட துணி இருக்கும், ஆடை இருக்கும், அதை வைத்திருப்பார்கள். அவன் கண்ணுக்கெட்டும் தூரத்தில் அமர்ந்திருப்பார்கள். பிறகு அவனை நோக்கி உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு, எந்த மலக்கு உயிரை எடுப்பாரோ அவன் பக்கத்தில் வந்து அமர்வான். பக்கத்தில் அவர் வந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்வார்கள், நல்ல ஆத்மாவே, நல்ல ஆத்மாவே, நீ அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பொருத்தத்தையும் பெற்றவனாய் இந்த உடலில் இருந்து நீ வெளியே வா, வெளியே வந்து விடு என்று சொல்வார்கள். அந்த உயிரானது எப்படி வெளியே வரும் என்று சொன்னால், தோல் துருத்தியை சாய்த்தால் எவ்வாறு தண்ணீர் அப்படியே வழுக்கி கொண்டு வருமோ அதே போன்று எந்த சிரமமும் இல்லாமல் அந்த உயிர் வெளியே வரும். அந்த காலத்தில் தோல் துருத்தி தான் வைத்திருப்பார்கள். நாம் பாட்டில் எப்படி தண்ணி கொண்டு போறோமோ அதே போன்று பாலைவனத்தில் செல்லக்கூடிய மக்கள் தோல் துருத்தி வைத்திருப்பார்கள். அதை சாய்த்தால் எப்படி அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட மிஞ்சாமல் அப்படி வழுக்கி கொண்டு அது வெளியே வருமோ அதே போன்று அந்த நல்ல உயிரானது அந்த உடலில் இருந்து அப்படியே எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் வெளியே வரும். அந்த உயிர் அப்படியே வெளியே வரும். அந்த உயிரை எடுப்பார்கள், எடுத்து அந்த சூனத்துடைய துணியில் வைத்து அந்த நறுமணத்தில் வைத்து அப்படி அந்த உயிரை அப்படி மூடுவார்கள். மூடி அந்த உயிரை கொண்டு செல்வார்கள்.
அப்படியே முதலாவது வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். முதலாவது வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டால் அங்கு அனுமதி கேட்பார்கள் இந்த உயிரை கொண்டு செல்வதற்காக வேண்டி. அங்கு முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் யார், எந்த உயிரை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ன என்று நிலைமை கேட்கும் பொழுது சொல்வார்கள் ஃபுலான் ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னார், இவருடைய நிலைமை என்ன என்று கேட்பார்கள். நல்ல சாலிஹான அடியான், நல்ல அடியான், நல்ல ஒரு இபாதத் செய்த ஒரு நல்ல ஒரு அடியான் என்று சொல்லப்படும். உடனே அவனை வருக வருக என்று அவனை மலக்குமார்கள் வரவேற்பார்கள். வரவேற்று அந்த கதவுகள் திறக்கப்படும். பிறகு அப்படியே கொண்டு செல்வார்கள், இரண்டாவது வானத்திற்கு கொண்டு செல்வார்கள். அதே போன்று அவர்களிடத்திலே அனுமதி தயாராக இருந்தால் இந்த செய்தி அவரிடத்தில் வெளிப்படும். இந்த செய்தி அவரிடத்தில் வெளிப்படும். உடனே இந்த வார்த்தை சொன்னதற்கு பிறகு வானத்தில் இருந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் அவர் சொல்வார். அவர் உண்மை உரைத்து விட்டார். அன்கது சதக அப்தி, எனது அடியான் உண்மை சொல்லிவிட்டார். எனவே அவருக்கு விரித்து விடுங்கள், மினல் ஜன்னதி, சொர்க்கத்துடைய அந்த விரிப்பிலிருந்து அவருக்கு விரித்து விடுங்கள். மேலும் அவருக்கு சுனத்துடைய கதவிலிருந்து ஒரு கதவை திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். இவருக்கு இப்பொழுது சுவனத்துடைய துணி விரிக்கப்படும். அதே போன்று அவருக்கு சுவனத்துடைய ஒரு கதவு திறக்கப்படும். இப்படி அவருக்கு சுவனத்துடைய ஆடைகள் அணிவிக்கப்படும் என்றெல்லாம் நாம் ரிவாயத்தில் பார்க்கிறோம். இது நல்லடியாராக இருந்தார். பார்வை எட்டும் அளவிற்கு கபூரானது விசாலமாக்கப்படும். பார்வை கண்ணுக்கெட்டிய தூரம் அளவிற்கு கபூரானது விசாலமாக்கப்படும். அவர் மகிழ்ச்சி ஊட்டும் அந்த நாளில் சந்தோஷமாக இருப்பார். அப்பொழுது அந்த நேரத்தில் மனம் நல்ல வாசமான ஒரு மனமான ஒரு நபர் வருவார். மனமான வாசமான ஒரு நபர் வருவார். அவர் அருகில் வரும் பொழுது மகிழ்ச்சி ஊட்டும் வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று அவரிடத்திலே சொல்வார். சொல்லும் பொழுது நீ யார் என்று கேட்கப்படும். அவர் கேட்பார், கபூரில் இருக்கக்கூடிய நபர், நீ யார் அப்பா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்வார், நான் தான் நீ செய்த நல்ல அமல்கள். அல்லாஹ் இந்த தோற்றத்தில் அனுப்பி வைத்தான். மனமிக்கவனாக வாசமாக பார்ப்பதற்கு மிக அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடிய நான் உனது நல்ல அமல்கள் அல்லாஹ் இந்த தோற்றத்தில் அனுப்பி வைத்தான் என்று சொன்ன உடனே கபூரில் அடைந்திருக்கக்கூடிய நல்லடியார் சந்தோஷத்தில் அப்படியே அவர் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கக்கூடியவராக சொல்வார், யா அல்லாஹ் உடனே என்னுடைய அமல்களோடும் குடும்பத்தோடும் நான் இணைவதற்காக வேண்டி இப்பொழுதே மறுமையை ஏற்படுத்து, இப்பொழுதே மறுமையை ஏற்படுத்து, மறுமையை நீ ஏற்படுத்தியா அல்லாஹ் என்று அவர் சொல்லுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது நல்ல அடியாராக இருந்தார். நல்ல அடியாராக இருப்பார் என்று சொன்னால் அவர் நிம்மதியான முறையில் அவர் மறுமை வரைக்கும் உறங்கிக் கொண்டே இருப்பார். எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டார். சூனம் அவருக்கு திறந்து காமிக்கப்படும். அவருக்கு சூனத்தினுடைய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பார். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நல்லடியார்கள் கபூரிலே அவர்கள் நல்ல முறையில் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் மறுமை வரை, எந்த விதமான சிரமமும் இல்லாமல். இது நல்ல அடியாராக இருந்தால் தனது வாழ்க்கையை மார்க்கத்தோடு பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பாவமன்னிப்பு பெறக்கூடியவர்களாக, மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவர்களாக, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக, தீமையை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக ஒரு அடியாராக இருந்தார் என்று சொன்னால் இது எல்லா விஷயங்களும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை முறை எழுதி படித்தாலும் மனப்பாடம் செய்தாலும் இந்த பதில்கள் சொல்ல முடியாது. மன்றப்புக் என்று கேட்கக்கூடிய அந்த வாசகத்திற்கு எத்தனை முறை எழுதி வைத்திருந்தாலும், நான் பட்டதாரியாக இருந்தாலும், 1000 புத்தகங்களை கொடுத்தாலும், சில வினாடிகளில் நான் மனனம் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும், நாளை மறுமையில் நாளை கபருடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்கு கேள்விகளை என்னால் சொல்ல முடியாது. குர்ஆனே ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறார், ஹதீஸ் ஃபுல்லா மனப்பாடம், குர்ஆனை தஃப்சீர் ஃபுல்லா மனப்பாடம், ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல. அவரிடத்தில் இல்மு இல்லை, ஆனால் வெறும் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கிறது, வெறும் ஒரு தகவல் தான். அப்படிப்பட்ட ஒரு நபராக நாம் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லாதவர்களாக, மார்க்க விஷயம் தெரியும், ஆனால் நாங்கள் நல்லடியாராக அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இல்லை என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் அந்த கேள்விகளுக்கு நாளை மறுமையில் அந்த கபருடைய வாழ்க்கையில் நாம் திணறக்கூடியவராக இருக்கிறோம். உண்மையில் நான் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவனாய்
மறுமையை பயந்தவனாய் அல்லாஹ்வை பயந்தவனாய் நான் இந்த உலகத்தில் நான் ஏதோ என்னால் முடிந்த அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய நான் இருப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கூறலாம். நாளை கபருடைய வாழ்க்கையில் எனது காசுகளோ பணங்களோ சொந்தங்களோ உறவுகளோ எனது நண்பர்களோ யாரும் எனக்கு உதவி செய்ய போவதல்ல. கோடிக்கணக்கில் நான் பணத்தை கொடுத்து அந்த முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்குகளிடத்தில் லஞ்சம் கொடுக்க முடியுமா? முடியாது. எதுவும் செய்ய முடியாது. யாரும் நமக்கு துணையாக இருக்க மாட்டார்கள். அந்த இருட்டான கபரு தான் எனக்கு துணை. அந்த இருட்டினுடைய அந்த கபருக்கு நமக்கு வெளிச்சம் தரக்கூடியது என்னுடைய குர்ஆன், எனது அமல்கள். வேறு எதுவும் எனக்கு எந்த ஒரு பலனையும் தராது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியாராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஆக்கி கபருடைய வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடியதாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். நாளைய தினம் கெட்ட அடியானாக இருந்தால் அவனுடைய உயிர் பிரியக்கூடிய தருணம் கபருடைய அந்த வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள். நாளை தினம் அந்த கெட்ட அடியாராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய நிலைமை என்னவாகும் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்துவானாக. கபருடைய வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையாக தந்துடுவாக பிரார்த்தனை செய்வோம். ஹாதா ஐந்து வாய்ந்து அல்லாஹ் குல் ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தஅஃபு அன்னி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.